எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி கோட் படத்தோட தேர்ட் சிங்கிள் ஸ்பார்க் சாங் அதை பற்றி சும்மா பேசலான்னு தோணுச்சு. இது வந்து ரியாக்ஷன் வீடியோ மாதிரி கிடையாது. அந்த பாட்டு என்னை கொஞ்சம் பாதிச்சிருச்சு. ஸோ பேசலான்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனுக்கு அப்புறம் வரப்போகிற விஜய் சாரோட படம் இது. அதுவும் இல்லாமல் பொலிட்டிக்கல் என்ட்ரி வேறு அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த நேரத்தில் அது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அதை விட்டுருவோம், சாங்க்கு வருவோம். சாங் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா ஒரு வைப் மெட்டீரியலாக இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஒரு ஓகே ரகம் அப்படின்னு கேட்டிங்கனாலும் இல்லை. சரி, ஒரு 2-3 தடவை கேட்க பிடிச்சிருமா அப்படின்னாலும் டவுட்டு தான். இல்லை, ஒரு இந்த ரீல்ஸு இதெல்லாம் பார்க்க நம்மக்கிட்ட வந்து சேர்ந்துருமா அப்படின்னு கேட்டாலும் டவுட்டு தான். மேபி இருக்கலாம், பட் இப்போதைக்கு எனக்கு அப்படி தோணலை. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் கிளாரிஃபை பண்ணிடணும். நானும் சின்ன வயசில் மீன்ஸ் ஒரு 10 வருஷம் முன்னாடி வச்சுக்கோங்களேன். அந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா யுவன் சங்கர் ராஜா அவருடைய ஃபேன் தான். இன்ன வரைக்கும் கூட ரொம்ப விரும்பி கேட்குற பாடல்கள்லாம் இருக்குது அவரோட ப்ளேலிஸ்ட்டில். அவரை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு தனியாக நம்ம சொல்லி அவருடைய இதை பற்றி புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பயங்கர ஹிட்ஸ்லாம் கொடுத்தவர் தான். பட் ரீசன்ட் டேஸில் என்ன தான் ஆச்சு உங்களுக்கு, அதுதான் தோணுது. எப்படின்னா, ஃபஸ்ட்டு சிங்கிள் கோட் படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்தப்பவே கொஞ்சம் லைட்டாக ஒரு இது இருந்துச்சு. சரி பரவாயில்ல அப்படின்னு விட்டுட்டோம். அதுக்கப்புறம் வந்த சிங்கிள்ஸ் வந்து ரெண்டாவது ஓகே, பட் இது வந்து ரொம்ப புண்படுத்திடுச்சுன்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொன்னேன்னா, பொதுவாக விஜய் சார் படம் அப்படின்னாலே இந்த சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு பெரிய இம்ப்ரெஷன் இருக்கும். அவங்களுக்கு இந்த படத்தில் பிடிச்ச மாதிரி விஷயங்கள் பார்த்திங்கன்னா, இப்போது ஒவ்வொரு படத்துலேயும் ஒரு குத்துப்பாட்டோ இல்லை ஒரு என்ட்ரி சாங்கும் பயங்கரமாக இருக்கும். அதுக்கப்புறம் அவருடைய இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு சாங்குக்கு ஏன் நம்ம இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசுகிறோம் அப்படின்னா, சாங்குன்றது இந்த படத்து மேலே ஒரு எக்ஸ்பெக்டேஷனை க்ரியேட் பண்ணி ஒரு கொக்கி மாதிரி ஆடியன்ஸை உள்ளே இழுக்கிற ஒரு விஷயந்தான். பலதரப்பட்ட ஆடியன்ஸ் இருக்காங்க. பட் இன்னமும் சாங் கேட்டு சாங் பிடிச்சி போய் அதுக்காக போய் இந்த படத்தை பார்க்குற ஆடியன்ஸும் இருக்காங்க. மோரோவர் இது ஒரு ப்ரொமோஷனல் மெட்டீரியல் மாதிரி தான் ஒரு சாங்குன்றது. பட் இந்த ஆல்பத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்பவே சங்கடமாக தான் இருக்குது சொல்கிறதுக்கு. ஏன்னா இதுக்கப்புறம் மொத்தம் 5 பாட்டுன்னு கேள்விப்பட்டோம். நம்ம 3 பாட்டு நமக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் இல்லை. பார்ப்போம். என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு 2000க்கு அப்புறம் நான் அதிகமாக தேட்டரில் படம் பார்க்க ஆரம்பித்து பார்த்துட்ருக்கேன். பொதுவாக அந்த சாங்ஸ் வர்றப்ப அது ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு வெளியே போகிற ஒரு குரூப் இருந்துச்சு. மேபி இப்போவும் இருக்கலாம். அது மாதிரி இந்த படத்தை ரிலீஸ் ஆகிறப்ப எவ்வளோ பிரேக் எடுக்க போகிறோங்கிறது தெரியல. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த சாங் வந்து படத்தோடைய ஒரு அங்கம் தானே ஒழிய இதுவே படத்தோடைய வெற்றியை தீர்மானிக்குதான்னு கேட்டால் இல்லை. மேபி படத்தோடு பார்க்குறப்ப நல்லா கூட இருக்கலாம். ஸோ ஏன்னா சில விஷயங்களை வந்து நீங்கள் கட் பண்ணி தனியாக பார்க்கும்போது சுமாராக இருக்கும், முழு படத்தோடு சேர்த்து பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் இப்போ வரைக்கும் ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டு தான் யுவன்கிட்ட இருந்து. ஸோ யூஸ்வலாக நான் இதுக்கெலாம் வீடியோ போட மாட்டேன். பட் இதுக்கு என்னை ரொம்ப பாதிச்சிருச்சு. ரொம்ப சிம்பிள் டியூன், சிம்பிள் லிரிக்ஸ். என்னென்னா, இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார், அவர் படத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. வாய்ப்புன்னு சொல்கிறது பெரிய விஷயம், பெரிய வார்த்தை, அதை நான் வாங்கிக்கிறேன். சேர்ந்து பயணிக்கிற ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்கு. இதை அவங்க ரொம்ப நல்லா பயன்படுத்திக்கிட்டு நல்ல பாடல்கள் வந்துச்சு அப்படின்னா பார்க்குற நமக்கும் சந்தோஷம்தான், அவங்களுக்கும் சந்தோஷம்தான். பட் அது இந்த படத்தில் கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கு. இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பொதுவாக ஒரு பாடல் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா இண்டஸ்ட்ரிக்குள்ளே எவ்வளோ பேர் அதை வச்சு சர்வை பண்ணுறாங்க. சர்வை மீன்ஸ் ஒரு லைஃப்பை கொடுக்கும், ஒரு சிங்கருக்கு லைஃப்பை கொடுக்கும், இல்லை ஒர்க் பண்ணவங்களுக்கு மியூசிஷியன்ஸுக்கு லைஃப்பை கொடுக்கும். அதே போல் அந்த பாட்டை ரீக்ரியேட் பண்ணி பாடுற அப்கமிங் சிங்கர்ஸ் இருப்பாங்க.
அந்த ஸ்டெப்ஸுக்கு வந்துட்டு அதை ரீக்ரியேட் பண்ணி ஆடுறவங்க இருப்பாங்க, அவங்களுக்கும் ஒரு சின்ன சின்ன ஒரு அட்டென்ஷன் அண்ட் லைஃப் கிடைக்கும். பட்டு ஒட்டுமொத்தமாக உங்களால் எல்லாருக்கும் ஒரு பாதிப்புன்ற மாதிரி அமைஞ்சிருச்சு. ரொம்ப வருத்தம் அளிக்கிற விஷயமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் டான்ஸ் வந்து ஒரு சின்ன கிளிப்பிங் தான் வந்துச்சு. பட் இருந்தாலும் அதுவும் நாட் அப் டு த லெவல்னு சொல்லலாம். மேபி ஃபுல் படம் பார்க்கும்போது இருக்கலாம். அதுக்கப்புறம் லிரிக்ஸ் கங்கையம்பரன் சார் எழுதியிருக்காரு. பாட்டே ரொம்ப சுமாராக இருக்குது. அப்படிங்கிறப்போ லிரிக்ஸும் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது, அது உண்மையை சொல்லி தான் ஆகணும். அதுக்கப்புறம் டிஏஜிங் லுக் பற்றி சொல்லணுன்னா, நான் ரீசெண்டாக பார்த்ததில் ஜவானில் வந்து டிஏஜிங் லுக் பண்ணியிருப்பாங்க அந்த பையன் ஷாருக் கான் கேரக்டருக்கு. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் இந்தியன் 3 அதில் வந்து கமல் சாருக்கு வந்து அந்த டிஏஜிங் லுக் பண்ணியிருக்காங்க. அது நீங்கள் ட்ரெய்லரில் பார்க்கலாம், இந்தியன் 3 ட்ரெய்லர் படத்தோட முடிவில் வரும். பட் எனக்கு பர்சனலி ஜவான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அவருடைய வயது நமக்கு தெரியும், பட் அது கரெக்டாக இருந்தது. பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த டிஏஜிங் லுக் அப்படிங்கிறது வந்து ஒரு ட்ரால் பட்டுக்கிட்டு இருக்கு இப்போ. அது கதை நமக்கு தெரியாது. பட் அப்பா பையன் 2 கேரக்டர் இருக்குது. பையன் கேரக்டர் வந்து ஒரு மேபி ஒரு டீனேஜர், இல்லைன்னா ஒரு 20-22 வயசு பையன், இந்த மாதிரி கேரக்டராக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதனால இவங்க டிஏஜிங் போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் நிறைய பேரோடைய எண்ணம் என்னவாக இருக்குன்னா, அவர் நார்மலாகவே எங்கே தானே இருக்கார், அவர் அப்படியே நார்மலாக விட்டுட்டு அப்பா கேரக்டர் இன்னும் கொஞ்சம் மெச்சூர் பண்ணியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு பொதுவான கருத்து இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம ஃபில்ம் மேக்கர்ஸை வந்து நம்ம இஷ்டத்துக்கு நம்ம சொல்ல முடியாது. பட் பார்க்கும்போது அந்த லுக் வந்து மேபி அவங்க என்ன நினச்சி பண்ணியிருக்காங்கன்னா, அந்த மீசை வந்து ஒரு அரும்பு மீசைன்றதை காட்டுற மாதிரி இப்படி ஒல்லியாக வந்து பண்ணியிருக்காங்க. பட் அந்த மீசை தான் இன்றைக்கி பெரிய ட்ராலாக ஆயிருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும், சோஷியல் மீடியாவில் பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ டிஏஜிங், அப்புறம் இந்த டியூனே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பேசிக்கான டியூன். என்னென்னா ரீசெண்டாக பொன் ஒன்று கண்டேன்னு ஒரு படம் பண்ணியிருந்தார் யுவன் அவர்கள். அந்த படத்தில் கூட இதை விட பெட்டரான சாங்ஸ் கிடச்ச மாதிரி இருந்தது. ஏன் வந்து இதில் இப்படி ஆச்சுன்றது தெரியல. நான் கண்டிப்பாக மற்ற மியூசிக் டைரக்டர்ஸ் கூட கம்பேர் பண்ண போகிறதில்ல. ஏன் அப்படின்னா எல்லாருமே ஒரு வெற்றிக்காக தான் உழைக்கிறோம். ஐ மீன் நாட் ஓன்லி சினிமா பீப்புள், எல்லாருமே ஒரு வெற்றி, ஒரு சக்ஸஸ், ஒரு நெக்ஸ்ட் லெவல் இதுக்காக தான் உழைக்கிறோம் உலகத்தில். சில சமயம் அதுக்கு ரெக்கக்னைஸ் ஆகுது, சில சமயம் ஆக மாட்டேங்குது, சில சமயம் நம்ம எஃபோர்ட் பத்தலை, இப்படி விஷயங்கள் மாறிக்கிட்டு இருக்கு. பட் நம்ம எண்ணம் ஒன்று தான், ஒரு வெற்றியை நோக்கி தான் எல்லாருமே ஓடிட்டுருக்கோம். ஸோ அதில் இவங்க பெட்ரு அவங்க பெட்டர்னு நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா இந்த படம் கம்மியாக தோணலாம், இதுக்கப்புறம் பண்ணுற படம் நல்லா தோணலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, எப்படி சொல்கிறது, மாநாடு படத்தில் கூட எனக்கு சாங்ஸ் வந்து அவ்வளோ பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. பட் அந்த பிஜிஎம் வந்து நல்லாவே ஃபீல் பண்ணியிருந்தாங்க. மேபி அந்த படத்துக்கு ஐ மீன் அது ரொம்ப அவ்வளோ பெரிய கமர்ஷியலாக ஒரு சாங்ஸ்லாம் அவங்க அதிகம் வைக்கலை. பட் விஜய் சார் படம் அப்படின்னா உங்களுக்கு எல்லா செட் ஆஃப் ஆடியன்ஸும் இருப்பாங்க, சின்னவங்க பெரியவங்க, லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. ஸோ எல்லாரோடைய எதிர்பார்ப்பையும் யுவனுடைய சாங்ஸ் பூர்த்தி பண்ணுச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட யாருடைய எதிர்பார்ப்புமே ஃபுல்ஃபில் பண்ணலைங்கிறது கொஞ்சம் கசப்பான உண்மை. ஸோ அடுத்தடுத்து சிங்கிள் விடுறேன்னு சொல்கிறாங்க. நிறைய நீங்கள் ட்ரால்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, இனிமேல் சிங்கிள் விடாதீங்கன்னு சொல்லிலாம் போட்டுட்ருக்காங்க. பட் நம்ம ஒரு படைப்பாளி, ஒரு மியூசிஷியனை வந்து அவ்வளோ கொச்சப்படுத்தக்கூடாது. அதுவும் நான் சொல்லிக்கிறேன், அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. மேபி அவர் போட்டது நமக்கு ஒர்க் அவுட் ஆகலை, அவ்வளோதான். அதுக்காக அவர் முன்னாடி கொடுத்த ஹிட்ஸு, ஒரு காலத்தில் அந்த பாட்டை வச்சுக்கிட்டு நம்ம பண்ண வைப்பு, எனக்கு இன்னமும் அந்த சர்வம் படத்தில் வந்து நீதானேன்ற பாட்டு ரொம்ப பிடிக்கும். இப்போ போட்டால் கூட ஃபுல்லாக கேட்டுட்ருப்பேன். பட் என்ன ஒரு கஷ்டமான விஷயம் அப்படின்னா, இந்த பாட்டை ஒரு தடவை முழுசாக கேட்குறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அந்த செகண்ட் டைம் ரிப்பீட்டேட்டிவ்ன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அடுத்தடுத்து வர்ற படங்களில் அதை மாற்றிக்கிட்டால் நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் ஆடியன்ஸோட நெருக்கமாக ஒர்க் பண்ணி எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி சாங்ஸ். இன்னும் சொல்ல போனோம்னா இது நம்ம சொல்லக்கூடாது, பட் அவருடைய பாடல்கள், பழைய பாடல்கள் எடுத்து அதையே கொஞ்சம் மாற்றி போட்டிருந்தா கூட இவ்வளோ விமர்சனங்கள் வந்திருக்கும். பட் எப்படி சொல்கிறது,
அது ஒரு நம்ம ஒரு வைப்பாவது பண்ணிக்கிட்டு இருந்திருப்போம். ஏன்னா அவர் நிறைய பாடல் ஹிட்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அதுவாவது நமக்கு ரிப்பீட்டேட்டிவாக இருந்தால் கூட நல்லா இருந்திருக்கும். பட் இது ரொம்ப சிம்பிள் டியூனாக இருக்குது. கொஞ்சம் வருத்தம் அளிக்குது. சரி, ரொம்பவே பேசிட்டோம். இதுக்கப்புறம் அடுத்தடுத்த சிங்கிள் வரும்னு நினைக்கிறேன். எல்லோரும் காத்திருப்போம். படமும் ரிலீஸ் ஆக போகுது, பார்ப்போம். நன்றி.